This video is sponsored by PayMode mobile application. ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். வெறும் 23 நிமிடங்கள் செய்யப்பட்ட தாக்குதல். ஆனால் பாகிஸ்தானின் ஒவ்வொரு ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புமே தாக்கி அழிக்கப்பட்டு சுக்குநூறாக்கப்பட்டிருக்கு. இந்தியாவின் ரஃபாலே போர் விமானத்தின் நிழலுக்கு கூட ஒரு ஆபத்து கிடையவே கிடையாது. நம்ப முடியுதா? பாகிஸ்தான் தீவிரவாத தாக்குதலை செய்தது. ஆனால் சைனா இந்த ஃபேக் ப்ரொபகண்டா, இந்த மிஸ் இன்ஃபர்மேஷன் கேம்பெயினை தெள்ளத் தெளிவாக செய்தது. இது எப்படி செய்யப்பட்டது அப்படின்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இந்தியா அதிகாரப்பூர்வமாக இன்னும் அதிகமான S-400 ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளை ரஷ்யாவிடம் கேட்டிருக்கு. இந்திய மிலிட்டரி மிகவும் சாதுரியமாக, ரொம்பவும் சாமர்த்தியமாக சைனாவின் போர் விமானம் மற்றும் ரேடார்களை அவர்களுக்கு தெரியாமலேயே ஜாம் செய்த விஷயம் இப்ப அந்த ரகசியங்கள் வெளிவந்திருக்கு. துருக்கி நாட்டின் வெளிவேடம் எர்டோகனின் பைத்தியக்காரத்தனம். பல கோடி ரூபாய் பிசினஸ் கேன்சல் செய்யப்பட்டிருக்கு. பல ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் துருக்கி நாட்டுக்கு செல்ல வேண்டிய டிராவலை கேன்சல் செஞ்சு பாய்காட் பண்ணியிருக்காங்க. இவனுங்களை இப்படித்தான் தண்டிக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இனிமே இந்தியா துருக்கி நாட்டோடு எர்டோகனோடு எந்த ஒரு பிசினஸுமே வைத்திருக்க கூடாது. இன்னொரு பிரேக்கிங் நியூஸ். பாகிஸ்தானின் அணு ஆயுதங்களை உலக அணு ஆயுத அமைப்பு எடுத்து நடத்தணும் அப்படின்னு இந்தியா அதிகாரப்பூர்வமாக ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்கு. எல்லாமே சூப்பர் செய்திகள், அதனால கடைசி வரைக்கும் பாருங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியா பாகிஸ்தான் மோதல்ல ஒரு மிகப்பெரிய புதிய ட்விஸ்ட். பாகிஸ்தான்ல சர்கோதாவுக்கு பக்கத்தில் இருக்கிற கிர்னா ஹில்லானு என்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட் ஆயுத கிடங்கு மேல இந்தியா மிசைல் தாக்குதல் நடத்தியதாக ஒரு பரபரப்பு நியூஸ் வந்த விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும். அது உண்மையாக இருந்தால் உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு அணு ஆயுத கிடங்கு மேல தாக்குதல் நடத்திய நாடு நம்ம நாடு இந்தியாவாக மட்டுமே இருக்க முடியும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நியூஸ் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல அப்படிங்கிறது ஒரு சில பேரின் கருத்து. ஆனா இதை பற்றிய நிறைய ரகசியங்கள் இன்னும் கூட இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மே 10 இந்திய மிலிட்டரியின் ட்ரோன் ஆயுதங்கள், பிரம்மாஸ் ஆயுதங்கள், பிருத்திவி 2 மாதிரியான ஏவுகணைகள் பாகிஸ்தானுடைய சர்கோதாவில் இருக்கக்கூடிய முஷாஃப் விமான தளத்துக்கு பக்கத்துல கிர்னா ஹில்லா ஆயுத கிடங்கு மேல மிகப்பெரிய ஒரு தாக்குதலை செய்ததாக செய்திகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது. நீங்களும் ஊடகங்கள்ல அதை தெள்ளத் தெளிவாக பார்த்திருப்பீங்க. இது என்கிட்ட கேட்டீங்கன்னா, இங்கதான் பாகிஸ்தான் தன்னுடைய அணு ஆயுதங்களையும் வழக்கமான ஆயுதங்களையும் சேமிச்சு வச்சிருக்கு. இது இந்திய எல்லையிலிருந்து ஆல்மோஸ்ட் 170 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இந்த இடத்துல இந்தியா போன்ற ஒரு படை, ரஃபாலே போர் விமானம், சுகாய்சு போர் விமானங்கள் உள்ள போய் தாக்குறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு போர் என்று வந்தாலே அவசரமாக இந்தியாவை தாக்கணும், அழிக்கணும். அதுக்குத்தான் பாகிஸ்தான் அந்த ஆயுதங்களை இந்திய எல்லையிலிருந்து வெறும் 170 கிலோமீட்டர் தூரத்தில் வச்சிருந்தான். அவனே அந்த ஆயுதங்களை வேறு வழியே இல்லாம தான் இந்திய எல்லைக்கு மிக அருகில் வைத்திருந்தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவனிடம் ரொம்ப தூரம் சென்று துல்லியமாக தாக்கக்கூடிய அளவுக்கு ஆயுதங்களோ ஏவுகணைகளோ பாகிஸ்தானிடம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அப்படி ஆயுதங்கள் சைனாவிடம் கிடையாது. சைனா கொடுத்த ரேடார் வேலை செய்யல, சைனா கொடுத்த மிசைல்ஸ் வேலை செய்யல, ஏர்கிராப்ட் வேலை செய்யல, மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேலை செய்யல. சமூக ஊடகங்களில் பாகிஸ்தான் மக்களே போட்ட வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னா, அவனுங்க போட்ட போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்தியாவின் 2 மிசைல்ஸ், இந்தியா பல மிசைல்ஸ், பல போர் விமான தாக்குதல்கள் செஞ்சதுல இந்தியாவின் 2 மிசைல்ஸ் பாகிஸ்தானின் அந்த ஆயுத கிடங்கோட என்ட்ரன்ஸ்ல துல்லியமாக தாக்கியதாக தெரியுது. இந்தியா இதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஆனா இது ஒரு மிகப்பெரிய மெகா எஸ்கலேஷன் அப்படின்னு சொல்லலாம். பாகிஸ்தான் தன்னுடைய அணு ஆயுத திட்டத்தை எப்படி உருவாக்குச்சுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியுமா?
அது ஒரு பெக் பாரோ அண்ட் சீட் என்ற ஒரு மெத்தட், அது ஒரு கான்செப்ட். அப்படி ஒரு ஸ்டைல்ல உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் 2023 ஒரு ரிப்போர்ட் சொல்லுது இவனுங்களுக்கு ஏறக்குறைய 170 அணு ஆயுதங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லாமே நிலோர், ஹகூதா, குஷாப் மாதிரியான இடங்கள்ல தயாரிக்கப்படுது, ஸ்டோர் பண்ணப்படுது. பாகிஸ்தானின் நேஷனல் கமாண்ட் அத்தாரிட்டி NCA அப்படின்னு சொல்லுவாங்க. இவனுங்க தான் இந்த ஆயுதங்கள் எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணி கவனிச்சுக்கணும். ஆனா இந்த ஆயுதங்களோட பாதுகாப்பு பற்றி இந்தியா மட்டுமல்ல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மொத்த உலகமுமே கவலைப்படுது. இந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில ஒரு ஆய்வுல சொல்லப்படுது, பாகிஸ்தானிடம் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள், அதாவது பாகிஸ்தான் மிலிட்டரி அல்லது பாகிஸ்தான் அரசிடம் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் தீவிரவாதிகள் கையில் இருப்பதற்கு சமம். எனவே அது ஒரு பெரிய ஆபத்துன்னு சொல்லுது. யார் சொல்றா? ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி சொல்லுது, மிகப்பெரிய ஒரு ஆய்வுல சொல்லுது. பட் இந்தியா பிரம்மாஸ், ஹேமர், ஸ்கேல்ப் இது மாதிரியான மிசைல்ஸ் பயன்படுத்தி பாகிஸ்தானுடைய 11 விமான தளங்களை தாக்கியதாக தற்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. முதல்ல 3ன்னாங்க, அப்புறம் 8ன்னாங்க. இப்ப எல்லா டேமேஜஸையுமே, கொலாட்ரல் டேமேஜஸை பார்த்ததுக்கு அப்புறம் இந்தியா ஸ்கேல்ப், பிரம்மாஸ் போன்ற மிக சக்தி வாய்ந்த, மிக நுணுக்கமான, துல்லியமான ஆயுதங்களை பயன்படுத்தி, இதெல்லாமே ப்ரிசைஷன் அட்டாக் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்தி பாகிஸ்தானுடைய 11 விமான தளங்களை தாக்கியதாக தற்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த நூர்கான் விமான தளம், நூர்கான் ஏர்பேஸ் இருக்கு பாத்தீங்களா, இது மேல செய்யப்பட்ட ஒரு அட்டாக் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜை கொடுத்தது. இதை பார்த்து பாகிஸ்தான் பிரதமர், பாகிஸ்தான் மிலிட்டரி சீஃப் பயந்து நடுங்கியதாக ஆதாரங்கள் இருக்கு. இன்னொரு மிகப்பெரிய ட்விஸ்ட் சொல்றேன். இந்த தாக்குதலுக்கு பிறகு எகிப்து விமானப்படையோடைய ஒரு கார்கோ விமானம் பாகிஸ்தான்ல லேண்ட் ஆகி இந்த போரான் 10 என்கிற ரேடியேஷனை தடுக்கிற மெட்டீரியல் சப்ளை செய்த ஆதாரம் தற்போது அத்தன்டிக்காக வெளியே வந்திருக்கு. அதெல்லாம் விடுங்க, அமெரிக்காவின் கதிரியக்க கண்காணிப்பு விமானமும் பாகிஸ்தான் ஏர்ஸ்பேஸ்ல ஸ்பாட் ஆகியிருக்கு. அதெல்லாம் நீங்களே இந்த சிவிலியன் ஏர்ஸ்பேஸ் ட்ராக்கிங் சிஸ்டம் போனீங்கன்னா கண்டுபிடிக்கலாம் சுலபமாக. இது மிகப்பெரிய ஒரு ரேடியேஷன் கசிவு, கதிரியக்க கசிவு பயத்தை காட்டுது. அப்படியானா இந்தியாவின் ரஃபாலே மற்றும் சுகாய்சு போர் விமானங்கள் பாகிஸ்தானின் அணு ஆயுத தளத்தை தெரிந்தோ தெரியாமலோ தாக்கி இருக்கு. இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இந்த தாக்குதல் உண்மையாக இருந்தால் இது வரலாற்றில் முதல் முறையாக ஒரு அணு ஆயுத கிடங்கு மேல செய்யப்பட்ட தாக்குதல் என்று தெள்ள தெளிவாக வரலாற்றில் குறிக்கப்படும். அதை செஞ்சது இந்திய மிலிட்டரி. 1988ஆம் ஆண்டில் இந்தியா பாகிஸ்தான் ஒரு ஒப்பந்தம் போட்டு இருந்தது. அது என்னன்னா, அணு ஆயுத வசதிகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் தாக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஆனா இப்ப அந்த அக்ரிமெண்ட் இந்தியாவால் மீறப்பட்டிருக்கு, உடைக்கப்பட்டிருக்கு. இது உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு அலாம். இதுவரைக்கும் உலக வரலாற்றில் எந்த ஒரு நாடுமே இன்னொரு நாட்டின் அணு ஆயுதம் சேகரிக்கப்பட்டு வச்சிருக்கக்கூடிய ஆயுத கிடங்கை இன்னும் தாக்கல. இந்தியாவின் தாக்குதல் நுணுக்கம் மற்றும் அனுபவம் பற்றி மொத்த உலகமுமே இப்ப எச்சரிக்கையாக இருக்கு. இந்த பரபரப்பான இந்த ஒரு டெரிஃபைங் தாக்குதலுக்கு பிறகுதான் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு சீஸ்ஃபயர் ஒப்பந்தம் பண்ணாங்க அப்படிங்கிறது உண்மை. இந்திய வெளியுறவு அமைச்சகம் இதை கன்ஃபார்ம் செஞ்சிருக்கு. இனிதான் என்ன நடக்கும் அப்படின்னு மொத்த உலகமுமே பார்க்குது. ஏன்னா இந்த போர் எப்ப வேணும்னாலும் வெடிக்கலாம். பழி வாங்குறதுக்கு பாகிஸ்தான் வருவானா அப்படின்னு கேட்டா இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு இந்த பக்கம் திரும்பவே மாட்டான். இந்தியா ஹேஸ் ஃபார்மலி ரிக்வெஸ்டட் அடிஷனல் S-400 ஏர் டிஃபென்ஸ் மிசைல் சிஸ்டம் ஃப்ரம் ரஷ்யா. திரும்பவும் ஹிஸ்டரி ரிப்பீட் ஆகிருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பாருங்க, இந்த போர்ல ரஷ்யாவின் அப்ரோச் இந்தியா மீது எப்படி இருந்திருக்கு, அமெரிக்காவின் அப்ரோச் இந்தியா மீது எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. இந்த வளவளான்னு பேசுற ஒரு கூட்டம் இருக்கு பாத்தீங்களா, எதாவது சொல்லிக்கிட்டே இருக்குது. ட்ரம்ப் என்ன சொல்றாரு பாருங்க, நான் தான் சீஸ்ஃபயருக்கு காரணம், அணு ஆயுத போர், அப்படியே அணு ஆயுத அட்டாக் ஒரு நிமிஷத்துல வந்திருந்திருக்கும் நான் போகலனா அப்படின்னு சொல்றாரு. சீஸ்ஃபயருக்கு நான் சொன்னதுனாலதான் சீஸ்ஃபயரே நடந்தது அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா நடந்தது அங்க ரேடியேஷன் வந்து ட்ரிகர் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு தாக்குதல் நடந்தது. அதுக்கு மேல இன்னொரு தாக்குதல் நடந்துச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி சிஸ்டம், அமெரிக்காவின் செக்யூரிட்டி சிஸ்டம் அந்த ரேடியேஷனை, கதிரியக்க கசிவை தடுக்க முடியாது. ஆனா ரஷ்யாவின்
புட்டின் என்ன சொன்னாரு? தீவிரவாத தாக்குதல் வந்து எப்பவுமே தண்டிக்கப்படணும். பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி, அந்த பகல்காம் அட்டாக் வந்து தவறான அட்டாக். அது ஒரு தீவிரவாத தாக்குதல். தீவிரவாதம் உலகத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னா அவர் இன்டைரக்டா ஜஸ்டிஃபை பண்ணது இந்தியா செய்யக்கூடிய தாக்குதல் நியாயமான தாக்குதல் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த போர் நடந்த ஒரு 10-12 நாட்கள்ல மே 26 27 கொடுக்க வேண்டிய ஒரு டிஸ்ட்ராயர் கப்பலை உடனடியாக டெலிவர் பண்ணார். யாரு? ரஷ்யா இந்தியாவுக்கு உடனடியாக டெலிவர் பண்ணுங்க அப்படின்னு அனுப்பி வைக்கப்பட்டது. S-400க்கான எல்லா ப்ரிப்பரேஷனும், டெக்னிக்கல் ப்ரிப்பரேஷன் வந்து தயாராக இருக்கா, ஒரு போருக்கு தயாராக இருக்கா, அதை டிப்ளாய்மெண்ட் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் உடனடியாக செய்யறதுக்கான உதவி ரஷ்யாவிலிருந்து இந்தியாவுக்கு வந்தது. அந்த டைம்லேயே இன்னும் அதிகமான S-400 இந்தியாவுக்கு தேவைப்படுமானால் ரஷ்யா கொடுப்பதற்கு தயார் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. அது மட்டும் இல்லைங்க, அந்த போர் நடந்துகிட்டு இருக்க நேரத்தில், அந்த போரின் மத்தியில பிரதமர் மோடி ரஷ்யாவின் பிரசிடென்ட் புட்டினுக்கு நீங்க எங்க நாட்டுக்கு ஒரு விசிட்டுக்கு வரணும் அப்படின்னு அழைப்பு கொடுக்கிறாரு. உடனடியாக அக்செப்ட் பண்றாரு. டேட் இன்னும் ஃபிக்ஸ் ஆகல. உங்க எல்லாருக்குமே தெரியும், இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல ரஷ்யாவின் பிரசிடென்ட் புட்டின் வந்து ஒரு அரெஸ்ட் வாரண்ட் இருக்கக்கூடியவர். ஆனா அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இந்தியாவின் பிரைம் மினிஸ்டர் அவருக்கு இன்விடேஷன் கொடுக்கிறாரு, உடனடியாக அக்செப்ட் பண்றாரு. ஆனா இன்னொரு பக்கம் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. இதை விட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை எவ்வளவு தெளிவாக யாரால எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் சொல்லுங்க? இந்தியா ஜாம்டு சைனீஸ் ஏர் டிஃபென்சஸ் யூஸ்டு பை பாகிஸ்தான். பாகிஸ்தான் பயன்படுத்திய ஒவ்வொரு ரேடாருமே, சைனீஸ் ரேடார், சைனீஸ் போர் விமானங்கள் இருக்கக்கூடிய ரேடார் எல்லாத்தையுமே இந்தியா ஜாம் பண்ண விஷயம்தான் இந்தியா முதல்ல செஞ்ச விஷயம். இந்த போர், அதாவது இந்த சிந்தூர் ஆபரேஷனை தொடங்குறதுக்கு முன்னாடி இந்தியா ஃபர்ஸ்ட் செஞ்ச விஷயம், நம்மளுடைய இந்த நேவிக் சிஸ்டத்தை பயன்படுத்தி, நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், நம்மளுடைய ரேடார் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை பயன்படுத்தி பாகிஸ்தான் நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய சைனீஸுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த நெட்வொர்க், அந்த ரேடார் நெட்வொர்க் பார்த்தீங்களா, அதைத்தான் ஃபர்ஸ்ட் ஜாம் பண்ணியிருக்கிறாங்க. திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஹேக்கிங். ஹேக் பண்ற மாதிரி பாகிஸ்தான் முழுவதுமாக இருக்கக்கூடிய சைனீஸ் ஆயுதங்களை இந்தியா முதல்ல ஹேக் பண்ணியிருக்கு. இன் 23 minutes இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஷேட்டர்ட் பாகிஸ்தான் டிஃபென்சஸ் வித் ப்ரிசைஷன். நீங்க சிந்தூர் ஆபரேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சிந்தூர் ஆபரேஷன் ஆல்மோஸ்ட் ஒரு வாரம் 10 நாள் நடந்தது மாதிரி ஒரு இமேஜ் உலகம் முழுவதுமாகவும் நம்ம நாடு முழுவதுமாகவும் இருக்கு. பாகிஸ்தானின் ஏர் டிஃபென்ஸாக இருந்தாலும் சரி, அவனுடைய ரன்வே தளங்களாக இருந்தாலும் சரி, இந்த ஏர்கிராப்ட்ஸ் எல்லாம் டேக் ஆஃப் அல்லது லேண்ட் ஆகக்கூடிய அந்த ரன்வே இருக்கு பார்த்தீங்களா, அந்த தளங்களை அழிப்பதாக இருந்தாலும் சரி, அவனுடைய மிசைல் சிஸ்டம், அவனுடைய ஏர்கிராஃப்ட் சிஸ்டம், இதை அழிக்கிறதாக இருந்தாலும் சரி, மொத்த பல்க் ஆஃப் டேமேஜ், அதிகமான அழிவு வெறும் 23 நிமிஷத்துல செய்யப்பட்ட மிக முக்கியமான ஒரு தாக்குதல். இஸ்ரேல் ஈரான் நாட்டுக்குள்ள போய் அந்த நைட் பண்ண அட்டாக் ஞாபகம் இருக்கா? ஆல்மோஸ்ட் 4.5 hours அட்டாக். இவன் 80 ஏர்கிராப்ட்ஸ், இந்தியாவின் 80 ஏர்கிராப்ட்ஸ் வெறும் 23 நிமிடங்கள் தான் தாக்குதல் செஞ்சிருக்கு. எவ்வளவு பெரிய சிவியர் கொலாட்ரல் டேமேஜ் தெரியுமா? அப்படிப்பட்ட அழிவு வந்திருக்கு. இந்தியன் சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன்சல் செக்யூரிட்டி கிளியரன்ஸ் ஆஃப் டர்க்கிஷ் ஃபேம் ஹேண்ட்லிங் கிரவுண்ட் ஆப்ரேஷன்ஸ் அட் மேஜர் ஏர்போர்ட்ஸ். இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஏர்போர்ட்ல எல்லாம் இந்த கிரவுண்ட் ஆப்ரேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அது கார்கோவாக இருக்கட்டும், ஃப்ளைட் டேக்கிங் ஆஃபாக இருக்கட்டும், லேண்டிங்காக இருக்கட்டும், நிறைய கிரவுண்ட் ஆப்ரேஷன் பண்ணுறது துருக்கியில் இருக்கக்கூடிய கம்பெனிகள். அது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணியாச்சு. துருக்கி மீதான பாய்காட் வந்து இந்தியா முழுவதுமாக அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு, ரொம்ப வேகமாக பரவுது. பல ஆயிரக்கணக்கான டிராவல், துருக்கி நாட்டுக்கு போக வேண்டிய டிராவல், நம்ம மக்கள் அஜர்பைஜான், துருக்கி இது மாதிரியான நாடுகளுக்கு போக வேண்டிய டிராவல் எல்லாமே நம்ம மக்களே கேன்சல் பண்றாங்க. இனிமே துருக்கிக்கும் இந்தியாவுக்கும் எந்த ஒரு பிசினஸ் டீலுமே இருக்கக்கூடாது அப்படின்னு மக்கள் போராட்டம், ஆர்ப்பாட்டங்கள் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஃப்ரம் காஷ்மீர் டு டெல்லி, டனல்ஸ் டு மெட்ரோஸ், எவ்வளவோ ப்ராஜெக்ட் இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியா வந்து எல்லா ப்ராஜெக்டையுமே ரீஅசஸ் பண்ண போகுது. எல்லாமே $1 பில்லியன் பிஸ்னஸ். இது வரைக்கும் துருக்கி நாட்டோடு இருந்த எல்லா பிஸ்னஸையுமே கேன்சல் பண்றதுக்காக ரிவ்யூ தொடங்கியிருக்கு. பாகிஸ்தானுடைய மொத்த நியூக்ளியர் ஆர்சனலையே, மொத்த நியூக்ளியர் வெப்பனுமே ஷுட் பி கெப்ட் அண்டர்
IREA மானிட்டரிங் அப்படின்னு நம்ம ராஜ்நாத் சிங் அஃபிஷியலாக ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு பேசியிருக்கிறாரு. ஏன்னா அவர் சொல்றாரு, பாகிஸ்தான் இஸ் அ ரோக் நேஷன், அது ஒரு திருட்டு நாடு. ஒரு திருட்டு நாட்டுக்கிட்ட எப்படி அணு ஆயுதம் இருக்கலாம், அது ஆபத்தானது அப்படின்னு அவரே வெளிப்படையாக பேசி உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த IAEA இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து பாகிஸ்தானின் அணு ஆயுதங்களை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பாகிஸ்தான் பிரதமர் வந்து இது எப்படி நீங்க நியாயமாகும், திடீர்னு இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் கவலைப்பட்டதா, ரியாக்ட் பண்ணதா ஒரு செய்தி வந்திருக்கு. இப்படிப்பட்ட நேரத்தில் ட்ரம்ப் அவர் புது புது கதைகளை கொண்டு வர்றாரு. நேற்று கத்தார், சவுதி இது மாதிரியான நாடுகளில் மிகப்பெரிய அக்ரிமெண்ட்ஸ் செய்யப்பட்டது, அமெரிக்காவுக்கும் சவுதிக்கும், அமெரிக்காவுக்கும் கத்தாருக்கும். இந்த ட்ரம்ப் வந்து அவருடைய மொத்தமான ஸ்ட்ராட்டஜி, அவருடைய ஆட்சி முறைகள் வந்து இந்த முறை அதிகமான முறையில் இந்த சவுதி, துருக்கி, சிரியா, கத்தார், சைனா இது மாதிரியான நாடுகளோட ரொம்ப கொலாபரேட் பண்ணி பாசிட்டிவாக இருக்கிறாரோ அவர்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான தலைவராக, ஃப்ரெண்ட்லியான அமெரிக்காவாக மாறுறதுக்கு, பியூர் பிஸ்னஸ், வெறும் வியாபார நோக்கத்திற்காக இதுவரைக்கும் அமெரிக்கா செய்த எல்லா ஸ்ட்ராட்டஜிக்கு எதிராக கொஞ்சம் மாறாக இவர் இருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உலக நாடுகளுக்கு, என்ன மாதிரியான ஆட்களுக்கு கண்டிப்பாக வர ஆரம்பிச்சிருக்கு. மை ஃப்ரெண்ட்ஸ், 3 டெரரிஸ்ட் கில்ட் இன் புல்வாமா என்கவுண்டர். புல்வாமாவில் என்கவுண்டர் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு காலையில் கூட 3 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த 3 பேருமே பஹல்காம் அட்டாக்குக்கு காரணமாக இருந்தவங்களா இருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்படுது. உலக நாட்டில் உள்ள பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய டிப்ளமேட்ஸ், பெரிய பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாருமே இனிமே பாகிஸ்தானுக்கு தெளிவாக தெரியும், இந்தியா வந்து சும்மா பேச்சுவார்த்தையில் இருக்காது, ஏதாவது பண்ணாங்கன்னா இந்தியா அட்டாக் தான் செய்யும் அப்படின்னு. இந்த ரிச்சர்ட் ராசோ மாதிரியான உள்ள ஆட்கள், பலோச்சிஸ்தான் டிக்ளேர்ஸ் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் பாகிஸ்தான். இன்னைக்கு பலோச்சிஸ்தான் அந்த பகுதி முழுவதுமாக பல லட்சக்கணக்கான மக்கள் எங்களுக்கு பாகிஸ்தானிடமிருந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சாச்சு, நாங்கள் இண்டிபெண்டன்ஸ் எடுத்தாச்சு, சுதந்திரம் வாங்கியாச்சு, இனிமே இந்தியா தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த இந்தியா செஞ்ச தாக்குதலை பயன்படுத்தி மொத்த பலோச்சிஸ்தான் ரீஜன்மே சுதந்திரம் கிடைச்சதாக அங்கே மிகப்பெரிய ஒரு போராட்டமும் வன்முறைகளும் மிகப்பெரிய ஒரு அன்ரெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இந்தியா பாகிஸ்தான் மீது செஞ்ச தாக்குதல் வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு தாக்குதல். நீங்க பாருங்க, நம்ம இந்திய நாட்டில் உள்ள ஊடகங்கள் தான் இதை பற்றி பேசுது அப்படின்னு நினைப்பீங்க. நீங்க ஒரு நியூயார்க் டைம்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் போய் பாருங்க, வாஷிங்டன் போஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் போய் பாருங்க. எல்லா அனலிஸ்டுமே தெளிவாக எப்படிப்பட்ட ஒரு டெட்லி ஸ்ட்ரைக், எப்படிப்பட்ட ஒரு டெட்லி டேமேஜ் பாகிஸ்தானுக்கு, பாகிஸ்தானுடைய மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நடந்திருக்கு அப்படின்னு தெளிவாக போடுறாங்க. நாம சொல்லக்கூடிய இந்த செய்திகள் எல்லாமே, நாம காட்டக்கூடிய இந்த போட்டோக்கள் எல்லாமே அத்தன்டிக்கான செய்திகள். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுடைய ஆபரேஷன் சிந்தூர் வந்து இது மிகப்பெரிய ஒரு மைல்ஸ்டோன். இந்தியாவுடைய மிலிட்டரி ஜேர்னிலேயே, இந்தியாவுடைய டெக்னாலஜிக்கல் செல்ஃப் ரிலையன்ஸ்லேயே இது ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோன், மிகப்பெரிய லேண்ட்மார்க். இந்தியா வந்து என்ன தேவைப்பட்டதோ அதை செஞ்சுட்டு ஒரு 10 நாள்ல, அதுவும் அந்த குறிப்பிட்ட சிந்தூர் ஆபரேஷன்ல யார் யாரை தாக்கணுமோ, எப்படி தாக்கணுமோ செஞ்சுட்டு அமைதி ஆயிடுச்சு. தைவான் சொல்லுது இந்தியா செஞ்சது சரிதான். இது இந்தியாவுக்கு ஒரு டிப்ளமேட்டிக் விக்டரி, மிலிட்டரிலி ஒன். அதாவது இப்படி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபார்மர் பென்டகன் அபிஷியலே சொல்றாரு, இந்தியாஸ் ரெஸ்பான்ஸ் டு பாகிஸ்தான் அக்ரெஷன் ஆஃப்டர் ஆபரேஷன் சிந்தூர் ரொம்ப ஆப்டான ஒரு ரெஸ்பான்ஸ், இது ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்றாரு. இந்த மைக்கேல் ரூபின் அப்படின்ற ஒரு ஆள் வந்து சொல்றாரு, ட்ரம்ப் பேசுறதெல்லாம் யாருமே சீரியஸா எடுத்துக்க கூடாது. அவர் பொதுவாகவே he has a kind of verbal diarrhea. அவர் பேசிக்கிட்டே ஏதாவது சொல்லுவார். இந்தியா ஹேஸ் அ டீப்பர் ரிலேஷன்ஷிப் வித் மச் லார்ஜர் செட் ஆஃப் கண்ட்ரிஸ் அப்படின்னு ரிச்சர்ட் ராசோ சொல்றாரு. இந்தியா முன்ன மாதிரி இல்லை, பட் இப்போ வந்து அதிகமான பெரிய நாடுகளோட ரொம்ப டீப்பான ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கு. இந்த பாகிஸ்தான் மாதிரியோ சைனா மாதிரியானோ திருட்டுத்தனமான ரிலேஷன்ஷிப் கிடையாது, ஒரு டீப்பர் ரிலேஷன். நீங்க ரஷ்யாவை எடுத்துக்கோங்க, ரஷ்யாவுக்கு இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்து இந்த பாகிஸ்தான்லாம் பக்கமே வர முடியாது. பாகிஸ்தான் அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பை அடுத்த 50 வருடங்களுக்கு கூட இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது. நீ பாருங்க, சைனாவுடைய மிலிட்டரி வெப்பன்ஸ் இருக்குல்ல, அந்த வெப்பன்ஸோட ஏற்றுமதியை இப்போ வந்து பெரிய சிக்கல்ல, அந்த எக்ஸ்போர்ட் கிரெடிபிலிட்டியே இல்லாமல் போயிடுச்சு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த போர் நடந்ததுக்கு அப்புறம்
அவருடைய ஆயுதங்களுடைய கிரெடிபிலிட்டி கிரைசிஸ் மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு. சேம் இஸ் வித் துருக்கியோட, அதாவது உக்ரைன்ல துருக்கியோட ஆயுதம் தான், அந்த ட்ரோன் தான் ரொம்பவும் பெயர் வாங்கிய ட்ரோனாக இருந்தது. ஆனா அது இந்தியா பாகிஸ்தான் கான்ஃபிளிக்ட்ல அட்டர் ஃபெயில்யூர், ஒரு எம்பாரசிங் ஃபெயில்யூர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்றதுக்கு ஒரு சில நிமிடங்கள் வரைக்கும் ஐஎன்எஸ் விக்ராந்துடைய 36 கப்பல் படை, 36 கப்பல்கள் இருக்கக்கூடிய படை மொத்த கராச்சி போர்ட்டையுமே அட்டாக் பண்றதுக்கு பிரம்மாஸ் எக்யூப்டு வார்ஷிப்ஸ் சப்மரைன் அப்படின்னு 36 கப்பல்களும் பிரம்மாஸ் ஆயுதங்களும் கராச்சி போர்ட்டை சுத்தி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு தாக்குதல் செய்யறதுக்கு. எல்லா ஆதாரங்களுமே இப்பதான் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு ஒவ்வொன்றா. சுகாய்சு, இந்த பிரம்மாஸ் க்ரூஸ் மிசைல், இதெல்லாம் எப்படி ரொம்ப முக்கியமான கிரிட்டிக்கலான பாகிஸ்தான் ஏர்பேசஸை தாக்குறதுனால தான் தே ப்ளீடட். பாகிஸ்தானுடைய செக்யூரிட்டி அஃபிஷியல் இந்தியாவுடைய செக்யூரிட்டி அஃபிஷியலுக்கு கால் பண்ணி தே ப்ளீடட், கெஞ்சி கேட்டு இந்த தாக்குதலை நிறுத்துங்க, அப்புறமா பேசிக்கலாம். இப்போ சொல்றான், அந்த சிந்து நதி வாட்டரை எப்படியாச்சும் கொஞ்சம் திறந்து விட முடியுமா அப்படின்னு கேட்குறான். இவர்களுக்கெல்லாம் குடிக்க தண்ணி கொடுக்கலாமா சொல்லுங்க, கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்க மை ஃப்ரெண்ட்ஸ். வி நீட் டு பாய்காட் துருக்கி, வி நீட் டு பாய்காட் சைனா, வி நீட் டு கம்ப்ளீட்லி எராடிகேட் பாகிஸ்தான் ஃப்ரம் த அட்லஸ், ஃப்ரம் த வேர்ல்டு மேப். இதுதான் இந்தியாவுடைய 3 முக்கியமான அப்ஜெக்டிவாக இருக்கணும் மை ஃப்ரெண்ட்ஸ். இஸ்ரேல் மாதிரியான நாடுகளோட நல்ல நெருக்கமான ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு துருக்கி அப்படிங்கிற நாட்டோட ₹1 பிஸ்னஸ் செய்யக்கூடாது. இஸ்ரேல் அப்படிதான் பண்ணுது, நம்ம அப்படிதான் செய்யணும். சரியா? இதுக்கு நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, லைக் பண்ணிட்டு அப்படியே போயிடாதீங்க. முக்கியமான வீடியோ ஷேர் பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. And as I always say, please take care of your parents at your home. உங்க அப்பா அம்மாவை உங்க வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமா பத்திரமா பாதுகாப்பா பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.